FT சினிமாஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 90s கிட்ல இருந்து 2K கிட் வரைக்கும் இந்த ஒரு நபரோட ஆக்ஷன்ஸ்ல இருந்து சிரிப்புல இருந்து அப்படியே இஞ்சி இஞ்சா ரசிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வேற யாரும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரோட வேட்டையன் படம் இப்ப 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாம டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல இப்போ கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படப்பிடிப்பு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில நேத்து நைட்டு சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ரஜினிகாந்த் வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியாந்துருச்சு. இந்த ஒரு நியூஸ் கேட்டதுல இருந்து ரசிகர்கள் எல்லாமே என்னாச்சு ரஜினிகாந்துக்கு, எதுக்காக அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றத்தோட இருந்தாங்க. இப்போ அவர் எதுக்காக அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ட்டு கிளியர் கட்டான ஒரு ரீசனை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்னும் இல்லைங்க, பெரிய விஷயம்லாம் இல்ல. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சிட்டு இருக்கப்போ அவருக்கு லேசான வயிறு வலி வந்திருக்கு. சோ அதுக்காக தான் அட்மிட் ஆயிருந்திருக்காரு. இது எல்லாமே ப்ரீ பிளான்டு தான். ஆல்ரெடி டாக்டரோட கன்சல்டேஷன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அட்மிட் ஆயிருக்கும். திடீர்னு போய் அட்மிட் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரஜினிகாந்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவரு நல்லாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தோட குடும்பத்தினர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ இப்படி இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவரு நல்லபடியா குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எல்லாமே ப்ரே பண்ணி அவருக்காக போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்தோட எந்த ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பல வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம FT சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.